السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. அல்லாஹ்வுடைய கிருபையினால் அல் குர்ஆனுடைய தஃப்சீர் விரிவுரை என்ற தொடரிலே நாங்கள் முதன்மையாக சூரா ஃபாத்திஹாவை சென்ற வாரம் துவங்கினோம். சூரா ஃபாத்திஹாவுடைய தஃப்சீரை நாங்கள் கட்டம் கட்டமாக அதை நோக்குவோம் என்று சென்ற வாரம் சொல்லப்பட்டது. 6 கட்டங்களாக சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் அதை அணுகும்போதுதான் முழுமையான ஒரு பிரயோசனத்தை, ஒரு முடிவை காண முடியும். எடுத்தெடுப்பிலே விரிவான விளக்கங்கள், ஆழமான விளக்கங்களுக்கு போவதற்கு முன்பாக அடிப்படையான சில விடயங்களை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் எல்லோருக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில சூரா ஃபாத்திஹாவுடைய முதலாவது கட்டம் சென்ற வாரம் சூரா ஃபாத்திஹாவுடைய சில முக்கிய குறிப்புகள் என்ற அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம். 2வது கட்டம் இன்று சூரா ஃபாத்திஹாவிலே உச்சரிப்புகளை சீர் செய்வது, சரியாக சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் எல்லோரும் அழகாக முறையாக நாங்கள் ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஓதுவதுதான் குர்ஆனில் இருக்கிறதா, குர்ஆன்ல உள்ளதைத்தான் நான் ஓதுகிறேனா என்பதை தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த வார்த்தையை மொழிகிறேனே, அங்க என்ன எழுத்து இருக்குது? சாதாரணமான தா இருக்குதா, பா இருக்குதா, சீன் இருக்குதா, சாத் இருக்குதா, ஷீன் இருக்குதா, என்ன எழுத்து இருக்குது? நான் என்ன எழுத்தை உச்சரிக்கிறேன்? ஒவ்வொரு முஸ்லிமும் சூரா ஃபாத்திஹாவை பார்க்காம எழுதுங்கண்டா நாம எழுத தெரியணும். இந்த இடத்துல இன்ன எழுத்து தான் இருக்குதுன்றத கருத்துல சிந்தனையில கொண்டு நாங்க ஓதணும். இந்த எழுத்தைத்தான் நான் உச்சரிக்கிறேன் உணர்வோட நாங்க உச்சரிக்கணும். இன்றைக்கு அந்த அடிப்படையில பார்த்தா மிச்சம் நாங்க பலகீனமாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்று 2வது கட்டத்துல நாங்க இருக்கிறோம். சூரா ஃபாத்திஹாவுடைய உச்சரிப்புகளை சரி செய்வது. முழு குர்ஆன்லயும் இந்த 27 எழுத்துகள் தான் இருக்குது. சூரா ஃபாத்திஹாவை நாங்க பேஸ் பண்ணி இந்த உச்சரிப்புகளை நாங்க சீன் எப்படி உச்சரிக்கணும், சா விசில் சத்தம் எப்படி வரணும் என்பதை சூரா ஃபாத்திஹாவுல தெரிஞ்சு கொண்டோம்டா முழு குர்ஆனுடைய சூரா எல்லா சூறாக்கள்ல வரக்கூடிய சீனுடைய எழுத்தை நாங்க திருத்தியவர்களாக ஆகிவிடுவோம். அப்ப சூரா ஃபாத்திஹாவுல நாங்க அடிப்படையாக 2வது கட்டத்துல இந்த உச்சரிப்புகளை சீர் செய்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நாங்க இன்று பார்ப்போம். இதுக்கு நாங்க வெட்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்ல. அல்லாஹ்வுடைய கலாம படிக்கிறது சின்ன பிள்ளைகள் இல்ல, பெரியவங்க, நல்ல விவரம் உள்ளவர்கள் படிக்க வேண்டிய செல்வம் இந்த செல்வம். அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறதே அல் குர்ஆன், விவரமான நாங்க படிக்க பெருமையோட சொல்லுங்க. ஊர்ல போய் நான் சூரா ஃபாத்திஹாவை படிக்கிறேன், சின்னத்தனம் இல்ல. நான் கம்ப்யூட்டர் படிக்கிறேன், நான் சைனீஸ் லாங்குவேஜ் படிக்கிறேன், நான் பிரெஞ்சு லாங்குவேஜ் படிக்கிறேன். இன்றைக்கு 40 வயசு 30 வயசுல கிளாஸஸ் போறாங்க. நீங்க பெருமையோட சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கலாம நான் படிக்கிறேன்றத நீங்க கூச்சப்பட தேவையில்ல, வெட்கப்பட தேவையில்ல. நீங்க தாராளமாக இந்த ஒவ்வொரு எழுத்துகளையும் சீர் செய்வதை பெரிய நன்மையாக நினைச்சு நாங்க படிக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில இந்த 2வது சப்ஜெக்ட் அந்த தஜ்வீதுடைய குர்ஆனோட அந்த துறையிலே உள்ள எங்களோட காரி ஃபிர்தௌஸ் ஹாஃபிஸ் இங்க எங்களோட இப்னு உமர்ல ஓதி அவர் குர்ஆனையே தன்னுடைய துறையாக ஆக்கி அதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நான் பார்த்தேன், நான் செய்யறதை விட அவர் செய்யறது என்னை விட நல்லா செய்வாரு. அப்ப எனக்கும் அது பிரயோசனமா இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட படிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்குள்ள சப்ஜெக்ட அவர் செய்வாரு. நாங்க அதை எல்லாருமாக சேர்ந்து அந்த பாடங்களை பிரயோசனமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வாங்க ஃபிர்தௌஸ் மொழி. வெள்ளவத்தையில ஹையத்துல் குர்ஆன் என்று ஒரு உலமாக்களுக்குள்ள ஒரு மதரசா நடக்குது. அதுல அவரு முக்கிய பொறுப்புல உஸ்தாதாக இருக்கிறாரு. ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக உள்ளவங்க ஒரு வருஷம் அங்க குர்ஆனை அவங்க அல் குர்ஆனை சீர் செய்யறாங்க, உச்சரிப்புகளை சரி செய்யறது, முழு குர்ஆனையும் எந்த வகையான தவறும் இல்லாம முறையாக ஓதுறதுக்கான பெரும் ஒரு முயற்சி அங்க நடக்குது வெள்ளவத்துல. அதுல ஹாஃபிதாக ஆலிமாக பட்டம் பெற்றவங்க மட்டும்தான் அதுல சேர்றாங்க. அவங்களுக்கு ஒரு உஸ்தாதா இருக்கிறாங்க. நாம இன்றைக்குள்ள பாடங்கள் அவர் மூலமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு பொக்கிஷம் தான் குர்ஆன் என்ற பாக்கியம். குர்ஆனை எப்படி நாங்கள் விளங்குறதுக்கு முயற்சி செய்யணுமோ இதை சரியாக ஓதுறதுக்கு முயற்சி செய்யறது நம்முடைய பெரும் கடமையாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம். ஃபர்தான தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா இது ஓதாம தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சீராக சரியாக ஓதப்படணும். ஓதப்படாத வரையில என்னோட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால சூரத்துல் ஃபாத்திஹால தவறில்லாம ஓதுறது மிக முக்கிய அம்சமாக இருக்கு. சொல்லுவாங்க உலமாக்கள், தவறுகள் என்று வரும் பொழுது 2 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒரு தவறு பெரிய தவறுகள், 2வது வகை சிறிய தவறுகள். பெரிய தவறு சிறிய தவறு என்பதாக 2 வகைகளாக நாங்கள் பிரிக்கலாம். பெரிய தவறு, இந்த பெரிய தவறு சூரத்துல் ஃபாத்திஹால ஏற்படும் சொன்னா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது பிழை, இது பிழையாகிட்டு சொன்னா தொழுகையே பாத்திலாகிடும். அதனால நாங்க இன்றைக்குள்ள பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் பெரிய தவறுகளை பத்தி நாங்க பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆரம்பமாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆயத்துகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாங்க. ஒவ்வொரு ஆயத்தாக நிறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதுவாங்க. ஆரம்பத்தில் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காட்டு. ஒவ்வொரு வார்த்தையாக நாங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை பிராக்டிஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. غير المغضوب عليهم ولا الضالين. இதுல குர்ஆனுடைய விஷயத்துல நாங்க ஒரு விஷயத்தை அடிப்படையான விஷயத்தை விளங்கணும். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் குர்ஆனை முறைப்படி ஓதக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். எங்கள் எல்லோருக்கும் அதை ஓதக்கூடிய விதத்துலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கியும் இருக்கிறார். நிராசையாகக்கூடாது. எனக்கு ஏதாவது நான் வயசாயிட்டேன், நாவு அப்படியே பழக்கப்பட்டு இதுக்கு ஒரு தேடாதுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா நாங்க அதுக்கு பிறகு முயற்சி செய்யவும் மாட்டோம். ஏதாவது முடிவெடுத்தோம், அதனால அதுக்கு அங்கால அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். முடியாது, முடிச்சு அவ்வளவுதான். இது ஷைத்தானுடைய பெரிய ஒரு ஆயுதம். ஆட்களை வீடுடைய மார்க்க விஷயங்கள்ல முன்னேற விடாம இருக்கிறதுக்கு ஷைத்தான் பயன்படுத்துற ஒரு வெப்பன். ஏதாவது எனக்கு முடியாது, வயதாகிட்டேன், நான் அப்படி பழகிட்டேன் எண்ணம் வந்துட்டா அவர் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டார். அப்படி இல்லாம இன்ஷா அல்லாஹ் நாங்க நல்ல ஒரு முடியுண்டு நினைச்சு முயற்சி செஞ்சா, எதுக்காக முயற்சி செய்யறோம்? அல்லாஹ்வுடைய கலாம சரியா ஓதணும், அல்லாஹ்வுடைய உதவி எல்லோரோடையும் இருக்கு. சரிதான் இன்ஷா அல்லாஹ். நான் அதனால அவரு இன்னொரு செய்திகளை பண்றதுக்குரிய, நாம் பிராக்டிஸ் பண்றதுக்குரிய வழிகாட்டல்களை அவர் செய்வார்.
நாங்கள் அவரோட சேர்ந்து எல்லாருமாக அந்த பயிற்சி எடுத்து நாங்கள் ஓடிக்கொள்ள முயற்சி வச்சோம். ஆரம்பமாக பிஸ்மில்லா என்ற ஆயத்தை நாங்கள் அதுல உள்ள விஷயங்களை பத்தி பேசலாம். ஆரம்பமாக உள்ள வார்த்தை பிஸ்மில்லா என்ற அந்த வார்த்தை. பிஸ்மில்லாஹ்ல முதலாவதாக கவனிக்க வேண்டியது பால உள்ள ஹரக்கத் இருக்குது, கஸ்ரா. கஸ்ரத்தை நாங்கள் ஒளியும் பொழுது சொல்வோம் பிஸ் பிஸ். அதிகமாக நாங்கள் ஓதும் பொழுது பிஸ் பிஸ் சொல்லுவோம். பிஸ் பிஸ் அல்ல பிஸ். இந்த கீழ்த்தாடையை கொஞ்சம் பணிச்சோன்னு சொன்னா கஸ்ரத்தை சரியா சொல்லலாம். பிஸ் 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 பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ். இதே போல பிஸ்மில்லாஹ்ல உள்ள அல்லாஹ் இந்த வார்த்தை இதை மொழியும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லாம பிஸ்மில்லான்னு சொல்லி வல்லினமாக நாங்க சொல்லாம மெல்லினமாக சொல்லுவோம், சொஃப்டா சொல்லுவோம். ஹார்டா சொல்லாம சொஃப்டா சொல்லுவோம் பிஸ்மில்லாஹ் பிஸ்மில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மட்டுமுள்ள ஒரு சட்டம் அது நாங்கள் விலகிக் கொள்ளணும். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுறது சொல்லணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா இல்ல அல்லாஹு தஆலா கம்பீரமா சொல்லணும். அல்லாஹ்வுடைய அந்த பேருக்கு இஸ்முல் ஜலால், கம்பீரத்துடைய தன்மையுடைய வார்த்தை. அதனால அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால ஃபத்ஹா அல்லது வம்மா வந்துச்சுதா அதை மொத்தமாக சொல்லணும். அல்லாஹு அக்பர். குல் ஹுவல்லாஹு அஹத் ஹுவல்லாஹ். அப்படி இல்லாம அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால கத்ரா வந்து பாய் புரிஞ்ச பிஸ்மில்லாஹ்ல கத்ரா வந்து மேலே நம்ம சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ். அதைத்தான் இப்ப எங்களுக்கு உனக்கு நாங்க இது குர்ஆன்ல எங்க வந்தாலும் நாங்க அப்படித்தான் சட்டம். இந்த சட்டத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் என்ற வார்த்தையை சும்மா நாங்க மொழிகிறதாக இருந்தாலும் குர்ஆன்ல நாங்க எந்த இடத்துல ஓதினதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால என்ன ஹரக்கத் கபரு வேறு பேசுன்னு சொல்ல ஓதிருப்பீங்க அல்லது லம்மா பத்தனா ஓதிருப்பீங்க. லம்மாவோ நேர் வரக்கூடிய லம்மாவோ உங்களை கடத்தி போட்ட மாதிரி லம்மா வரும் காட்சி மாதிரி அல்லது பத்தகா வரும். இந்த ரெண்டு வந்தால் எப்படியோதனும் மொத்தமாக வரும். அல்லாஹு அங்க வரக்கூடிய சக்கரா வந்துருச்சுதா அல்லது வேறு சொல்லுவாங்க வந்துருச்சுன்னு சொன்னா மெல்லினமா வரும். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ்வுக்கு முன்னால தி வந்துருக்கு, அதனால மெல்லினமா சொல்லணும்னு சொல்றாங்க. இந்த சட்டத்தை நாங்க பொதுவாக எப்பயும் தெரிஞ்சு கொள்ளணும். முழு குர்ஆன்லயும் அந்த முறைதான் நாங்க போகணும். இதே போல மொத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு ஹர்ஃப் தான் ரா என்ற ஹர்ஃப். அதுல சொன்ன மாதிரி அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு முன்னால ஃபத்ஹோ அல்லது தம்மோ வந்தா நாங்க எப்படி சொல்லுவோம்? மொத்தமாக ஹார்டா சொல்லுவோம், வல்லினமாக சொல்லுவோம். எப்ப இந்த வார்த்தைக்கு முன்னால கஸ்ரா வருமோ மெல்லினமாக சொல்லுவோம். இதே போலதான் ரா என்ற ஹர்ஃப். ரா என்ற ஹர்ஃபுடைய சட்டம். ராவுக்கு முன்னால ஃபத்ஹா வந்தா அல்லது தம்மா வந்தா நாங்க எப்படி ஓதுவோம்? ராவுக்கு மேலால அல்லது ராவுக்கு முன்னால ஃபத்ஹா அல்லது தம்மா வந்தா நாங்க எப்பவும் மொத்தமாகத்தான் சொல்லுவோம். அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான். இதே போலதான் அதிகமாக வரக்கூடிய ஒரு பிள்ளை தான் அர் ரஹ்மான்ல ஹாவுக்கு பகரமாக நாங்க அதிகமானவங்க ஹாவா ஓதுவோம். அர் ரஹ்மான் ரஹ்மான் சொல்லுவோம். இந்த இடத்துல கருத்து பிழையாகும். ஹாவ மொழியக்கூடாது, ஹாவ மொழியும். அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான். அடுத்ததாக உள்ளது மீமுக்கு பின்னால் ஒரு அலிஃப் இருக்கிறத பார்க்கலாம். மான் அலிஃப் இருக்குது. இந்த அலிஃப்ல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் மேன் சொல்லி ஓதக்கூடாது. மேன் அர் ரஹ்மான் மாலிகி மாலிகி சொல்லி சாட்சி ஓதுறது. இதுக்கு அரபுல சொல்லுவாங்க இமாலான்னு சொல்லுவாங்க. நாங்க ஓதக்கூடிய கிராத் ஹப்ஸ் என்ற கிராத். நாங்க ஓதக்கூடிய கிராத் கட்டாய விளங்கி வச்சுக் கொள்ளணும். உலகத்துல அதிகமாக இன்னைக்கு ஓதப்படக்கூடியது ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ரிவாயத். கிராஅத் அல்ல ரிவாயத். கிராஅத் ஒன்று இருக்குது, ரிவாயத் ஒன்று இருக்குது. ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திமஷ்க்ல வாழ்ந்த டெமஸ்கஸ்ல வாழ்ந்த ஒரு முக்கியமான இமாம் தான் ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களுடைய உஸ்தாத் ஆசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த ஹப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய ரிவாயத்தை நாங்க ஓதிக்கொண்டிருக்கிறோம். இவங்களோட முறைப்படி ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அலிஃப நாங்க சாட்சி ஓதுவோம். எப்படி? மஜ்ரேஹா
சொல்லி குர்ஆன்ல 12வது ஜுஸ்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து இருக்குது. அதுல மட்டும்தான் மஜ்ராஹான்னு சொல்லி ஓதாம நேரா ஓதாம சாட்சி ஓதுவோம். மஜ்ரேஹான்னு சொல்லி சாட்சி ஓதுவோம். இதை தவிர வேற எந்த இடத்திலையும் கொஞ்சம் கூட சாய்க்க மாட்டோம். கொஞ்சம் கூட நாங்க சாய்க்க மாட்டோம். சாய்க்காம நேரா சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அர்-ரஹ்மான். வாயை திறப்போம். வாயை திறக்கும் பொழுது இந்த பாட்டுல திறப்போம். இந்த பாட்டுல திறப்போம்னு சொன்னா இந்த பிழை வரும். இப்படி திறப்போம்னு சொன்னா வாயை இந்த பாட்டுல திறப்போம்னு சொன்னா இந்த இடத்துல இந்த பிழை வரும். அர்-ரஹ்மான் வரும். எப்ப இப்படி திறப்போமோ இந்த சந்தர்ப்பத்துல அலிஃப சரியாக சொல்லலாம். அர்-ரஹ்மான். அர்-ரஹீம்லயும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் தான். அர்-ரஹீம்ல ஹாவ சரியா சொல்லுவோம். அர்-ரஹீம் சொல்லாம அர்-ரஹீம் அர்-ரஹீம் அர்-ரஹீம். இதே போட்டு முடிக்கும் பொழுது மீம் என்ற ஹர்ஃபுக்கு மீமை வெளியாக்கி முடிப்போம். அர்-ரஹீம் அர்-ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சில விஷயங்கள் பேசினோம். பால சரியா கஸ்ரத்தை சரியா சொல்லுவோம். பிஸ். இதே போல மில்லாஹ்ல லாம மெல்லினமா சொல்லுவோம், சொஃப்டா சொல்லுவோம். இதே போலதான் அர் ரஹ்மான் ராவ கொஞ்சம் ஹார்டா சொல்லுவோம். ஹால நாங்க ஹாவா சொல்லாம ஹாவா சொல்லுவோம். அர் ரஹ்ம் சொல்லுவோம். அர் ரஹ்மான்ல அலிஃப நேரா சொல்லுவோம். அர் ரஹ்மான். அர் ரஹீம்ல ஹாவ அர் ரஹீம் சொல்லாம அர் ரஹீம் சொல்லுவோம். இந்த விஷயங்களை கவனிச்சு ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்ததாக உள்ளது அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ்ல கவனிக்க வேண்டியது அல்ஹம்து. இதுல கொஞ்சம் டைமிங் கொடுப்போம். அல்ஹம்து அல்ஹம்து. ஒரே அடிக்கு அல்ஹம்துன்னு சொல்லாம கொஞ்சம் டைமிங் கொடுப்போம். லாம்லையும் மீம்லையும் கொஞ்சம் டைமிங் கொடுப்போம். அல்ஹம்து அல்ஹம்து அல்ஹம்து. இதே போல அல்ஹம்துல அல்ஹம்துன்னு சொல்லாம அல்ஹம்து. ஹாவா சொல்லாம ஹாவா சொல்லுவோம். அல்ஹம்து. இதே போல அல்ஹம்துல உள்ள தால்ல உள்ள பம்மத் இருக்குது. பம்மா அந்த தலப்பா கட்ட மாதிரி இருக்கும். அதை நாங்க எப்படி சரியா சொல்லலாம்? முன்னுக்கு உதட்ட கொஞ்சம் கொண்டுருவோம். து அல்ஹம்து அல்ஹம்து அல்ஹம்து. அர் ரஹ்மான் அர் ரஹீம்ல அதே பிஸ்மில்ல வந்து ரஹ்மான் ரஹீம். லில்லாஹில உள்ள விஷயம். லில்லாஹ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கஸ்ரத்தை சொல்லுவோம். லில்லாஹி 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 ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன். இந்த இடத்துல அதிகமானவங்க சொல்லும் பொழுது 3 தவறுகள் நடக்கும். ஒன்று ராவுடைய விஷயத்துல ரப்பில் சொல்லி சொல்லுவோம். ராவ கொஞ்சம் வாவுக்கு வாசியா சொல்லுவோம். வாவுக்கு வாசியா சொல்லாம ராவ தெளிவாக சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? ராவ வெளியாக்கக்கூடிய இடத்தை கொஞ்சம் லேசா சொல்றேன். சொன்னா மிச்சம் லேசா விளங்கி கொள்ளலாம் நினைக்கிறேன். ராவுடைய அந்த வெளியாகக்கூடிய இடம் எங்கட இத நாக்காக வச்சு கொள்வோம். இது நாக்குடைய ஓரம். இதை கொண்டு போயிட்டு எங்கட பல்லுக்கு மேல் பல்லுக்கு மேலால உள்ள சதை இருக்குது. அதுல அதற்கு கொஞ்சம் மேல நாங்க அந்த இடத்துல போயிட்டு சேர்த்துக் கொள்வோம். இந்த நாக்குடைய ஓரத்தை சேர்க்கும் பொழுது ரா வழியாகும். ரப்பில் ரப்பில் ரப்பில். என்ன ஒரு விஷயம்? பாவ சொல்லும் பொழுது பாவ பீக்கு வாசியா, பி என்ற இங்கிலீஷ்ல உள்ள ஹர்ஃப் எழுத்து, அந்த எழுத்துக்கு வாசியா சொல்லாம பாவ தெளிவா சொல்லுவோம். பாவுடைய வெளியாகக்கூடிய இடம் இந்த 2 உதடுகளும் சேர்ந்து வெளியாகும். ரப்பில் ரப்பில். இதே போல ரப்பில் பாவுக்கு பின்னால லாம் ஒன்று இருக்குது. லாமுக்கு சுக்கூன் இருக்குது. அந்த லாமுக்கு கொஞ்சம் டைமிங் கொடுப்போம். ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன். இன்னும் வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான தவறு தான் ரப்பில் ஆலமீன்ல ஐன ஹம்சாவா சொல்லுவோம். ரப்பில் ஆலமீன் ஆலமீன் சொல்லுவோம். ஆலமீன் சொன்னா இந்த இடத்துல வார்த்தையே பிழையாகிரும், கருத்தையே பிழையாகிரும். அதனால ஆலமீன் அல் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் அர்-ரஹ்மானிர் ரஹீம். பொதுவாக எல்லாத்தையும் முடிக்கும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹால உள்ளது ஒன்று நூன் வருது அல்லது மீம் வருது. இந்த இடத்துல நூனையும் மீமையும் நாங்க வெளியாக்கி ஓதுவோம். அல்-ஆலமீன் அர்-ரஹீம் 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 மாலிக் யௌமித்தீன். இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஒன்று மாலிக் யௌமித்தீன்ல அலிஃபுடைய விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமானவங்க சொல்லும் பொழுது மாலிகி மாலிக்கின்னு ஓதுவோம் அல்லது மாலிக்கின்னு சொல்லி மிச்ச நேராக்கி ஓதுவோம். மாலிக்கின்னு ஓதுவோம். மிச்ச நேராக்கவும் கூடாது, மிச்ச சாக்கவும் கூடாது. நடுத்தரமாக மாலிகி மாலிகி. என்ன செய்யலாம் இந்த இடத்துல? நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டுல வாயை திறப்போம், சத்தம் எல்லாத்தையும் வெளியில கொண்டுருவோம். மாலிகி. சத்தம் உள்ளுக்கு இருக்கும் சொன்னா என்ன நடக்கும்? மா மான்னு சொல்லி சத்தம் மாறு. அந்த அலிஃபுடைய சவுண்ட் வித்தியாசமாகிடும். அந்த சத்தத்தை எப்படி தவிர்த்து கொள்ளலாம்? சத்தத்தை வெளிக்கி கொண்டு வருவோம். மாலிகி 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 யௌமித்தீன் யௌமித்தீன். யௌமித்தீன்ல வரக்கூடியதுதான் இது. பெரிய பிழை இல்ல, சின்ன பிழை ஒன்றுதான். இதை லேசா தவிர்த்து கொள்ளலாம். யௌமித்தீன்ல யௌம் என்ற வார்த்தை, இதை நாங்க யௌம் யௌம் சொல்லி அத ஹார்டா சொல்லாம சொஃப்டா சொல்லணும். யௌ 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 யௌ. ஏற்கனவே ஆரம்பத்துல 7 ஹர்ஃப்களை நான் காட்டினேன். ஹுஸ்ஸபக்தின் கித் சொல்லி 7 ஹர்ஃப் இருக்குது. முடிவான பாடமாய் கொள்ளுங்க. 7 ஹர்ஃப்கள். இந்த 7 ஹர்ஃப் தான் 27 ஹர்ஃப்லையும் ஹார்டாக வல்லினமாக மொத்தமாக சொல்ல வேண்டிய லெட்டர்ஸ்கள், எழுத்துக்கள். 7 ஹர்ஃப்கள். ஹுஸ்ஸபக்தின் கித் ஹா ஸாத் ضاد غين قا قاف ظا. இந்த 7 எழுத்துக்கள் மட்டும் தான் மொத்தமாக வல்லினமாக சொல்ல வேண்டிய ஹர்ஃப். எழுதிக் கொள்ளுங்க. ஹா நான் ஆரம்பத்தில் கீழே இருக்குது. ஹுஸ்ஸபக்தின் கித். இங்க இருக்கக்கூடிய எழுத்துக்கள் இதா இருக்குது. இந்த 7 எழுத்துக்கள் வல்லினமாக மொத்தமாக மொழிய வேண்டிய ஹர்ஃப்கள். மொத்தமாக மொழியன்னு சொன்னா என்ன கருத்து? சத்தம் எல்லாம் உள்ளுக்கு இருக்கும். வாய்க்குள்ள சத்தத்தை வச்சுக்கொள்ளு. முதலாவது ஹா, இரண்டாவதாக உள்ளது சாது. இந்த எழுத்தை எப்படி நாங்க வல்லினமா சொல்லலாம், மொத்தமா சொல்லலாம்? சத்தம் எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுக்கொள்ளும். ஹா ஹான்னு சொல்லி சத்தத்தை வெளியில போடாம சத்தத்தை உள்ளுக்கு வச்சுக்கொள்ளும். ஹா 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 சா 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 பா 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 வா வா தா 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 வா வா. அதே போல நாங்க சொன்னோம் ராவுடைய சத்தம். ராவுக்கு முன்னால அல்லது ராவுக்கு ஃபத்ஹ் அல்லது பம்மு வந்தா அதையும் நாங்க மொத்தமா சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்தில் வாயுளுக்கு சத்தத்தை வச்சுக் கொள்வோம். ரா ரா ரு ரா ரு. அதே போலதான் நாங்க சொன்னோம், அதாவது அல்லாஹ் என்ற வார்த்தையை சில இடங்கள்ல மொத்தமா சொல்லுவோம். அந்த சந்தர்ப்பத்திலையும் சத்தம் உள்ளுக்கு தான் இருக்கும். அல்லாஹ் 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 அல்லாஹ். இந்த 7 எழுத்துகளும் மொத்தமாக மொழிய வேண்டிய எழுத்துகள். அந்த 7 எழுத்துகள் அல்லாம ராவும் அல்லாஹ் என்பதில் உள்ள லாம். இந்த ராவுக்கும் அல்லாஹ் என்ற வார்த்தையில் உள்ள லாமுக்கும் இதை எப்போ மொத்தமாக முடியும் என்றால் அதுக்கு மேல அல்லது அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா அல்லது பம்மா, ஃபத்ஹு அல்லது பம்மு வந்துச்சுட்டா அதை மொத்தமாக முடியும். யௌமித்தீன் என்னும் ஒரு விஷயம் தான். அத்தீன் என்ற வார்த்தையில தால் இருக்குது, ஷத்து செய்யப்பட்ட தால். ஷத்து செய்யப்பட்ட தால் சொன்னா 2 தால் இருக்குது. 2 தாலையும் நாங்க சரியா சொல்லணும். அதிகமானவங்க முதலாவது தால சரியா சொல்லுவோம். அத். இரண்டாவது தால சொல்ல போகல தால தாவ சொல்லும். அத் தீ தீன்னு சொல்லி தாவுக்கு வாசியா சொல்லுவோம். முழுமையாக தாலாக சொல்லுவோம்.
முழுமையாக தாலாகவே சொல்லுவோம். அத்தீன் அத்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன் மாலிகி யௌமித்தீன். சூரா ஃபாத்திஹாவுல பிஸ்மில்லாஹ்வும் ஒரு பக்கம் 4 ஆயத்துகள் நாம பார்த்துட்டு இந்த 3 ஆயத்துகள் இருக்காங்க. நாம சொன்னோம் அரை மணி நேரம் தான் நடக்கும். அதனால டைம் ஆகிடுச்சு. அடுத்த 3 ஆயத்தையும் பார்த்து சூரா ஃபாத்திஹாவை முடிச்சுக்கோமா அல்லது அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னொரு 10 நிமிஷம் முடிச்சுக்கோமா? ஒரு 10 நிமிஷம் எடுக்கலாம். வேகமா இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் சூரத்து பொதுவாக தஜ்வீதுடைய பாடத்தை பத்தி உலமாக்கள் பேசும்பொழுது சொல்லுவாங்க, உலகத்தில் உள்ள கலைகள் 3 வகையாக இருக்குது. ஒன்று தியரியை மட்டும் போதிக்கக்கூடிய அறிவுகள். அதுல தியரி மட்டும் தான், இல்ம மட்டும் படிச்சா போதும், விளங்கினா போதும், எக்ஸாம் எழுதினா போதும், முடிஞ்சிருச்சு. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய நிறைய அறிவுகளை பார்க்கலாம். 2வது அறிவு பிராக்டிக்கல். அதுல பிராக்டிஸ் தான் தேவை, அமளி, அதாவது சேட் திட்டம் தான் தேவை. ஒருத்தருக்கு நீச்சலை பத்தி படிச்சிருக்கிறாரு, நீச்சல் அடிக்க தெரியான்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணும், அதுதான் தேவை. 3வது வகை இருக்குது. அதுல தியரியும் தேவை, பிராக்டிக்கலும் தேவை, அறிவும் தேவை, செயற்திட்டமும் தேவை. அதுல தான் உலமாக்கள் சேர்க்கிறான் தஜ்வீத். தஜ்வீதை பத்தி இது இப்படி மொழியோனும் இது இப்படி ஓதோனும் சொல்லிய அறிவும் தேவை, அதை பிராக்டிஸ் பண்ணவும் வேணும். பிராக்டிஸ் தான் ஆக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி தியரியாக இருக்கல்ல, பிராக்டிஸாகத்தான் செயற்திட்டத்துல தான் அது இருந்துச்சு. அதனால பிராக்டிஸ் பண்றது ஆக முக்கியமா இருக்குது. பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி தேவை. நாங்க சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நாம் பார்த்துக் கொள்ளலாம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஹம்சாவுடைய விஷயம். ஹம்சா மொழியும் பொழுது அதிகமானவங்க நாங்க அலிஃபா தான் நாங்க சொல்லுவோம், இய்யாக இய்யாகன்னு சொல்லுவோம். ஹம்சா எங்கேது வழியாகும்? மின் அக்ஸல் ஹல்க், தொண்டையுடைய அடிப்பாகம், கடைசி பாகத்திலிருந்து வழியாகும். இய்யாக 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 நஅபுது நஅபுது. நஅபுதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஐனுடைய விஷயம். நஅபுது. இதே போல தால்ல உள்ள பம்மத்தை சரியா சொல்லும். நஅபுது. எப்படி பம்மத்தை சரியா சொல்லலாம்? முன்னுக்கு உதட்ட கொண்டுருவோம். நஅபுது வ இய்யாக வ இய்யாக நஸ்தஈன். நஸ்தஈன்ல சொல்ல வேண்டிய விஷயம் தான், கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நஸ்தஈன்ல நஸ்தஈன் தஈன் சொல்லாம தஈன். நஸ்தஈன் நஸ்தஈன். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்ல கவனிக்க வேண்டிய விஷயம். இஹ்தினால இஹ்தினா இஹ்தினான்னு சொல்லி அதை அசைச்சு ஓதுறது கூடாது. அசைச்சு ஓதுறது இஹ்தினா இஹ்தினா சொல்லுவோம். இஹ்தினா 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 அஸ்ஸிராத்தல் அஸ்ஸிராத்தல். அதிகமானவங்க சாத சொல்லும் பொழுது சீனா தான் சொல்லுவோம். அஸ்ஸிராத்தல்ல சாத சொல்லும் பொழுது சீனா தான் சொல்லுவோம். நாங்க சொன்னோம் 7 ஹர்ஃப் சொன்னோம், 7 லெட்டர்ஸ் சொன்னோம். அந்த 7 லெட்டர்ஸ்ல 7 எழுத்துக்கள் ஒரு எழுத்து தான் சாத் என்ற எழுத்து. இந்த சாத நாங்க வல்லினமா சொல்லுவோம் அஸ்ஸி அஸ்ஸி அஸ்ஸிராத்தல். என்ன ஒரு விஷயம், பா சொல்லும் பொழுது காத்த வெளியில விடுவோம்னு சொன்னா பா தாவா போய்த்திரும். அஸ்ஸிராத்தல் தல்லா போய்த்திரும். எப்படி நாங்க தவிர்த்து கொள்ளலாம்? காத்த விடாம உள்ளுக்கு சத்தத்தை வச்சுக் கொள்வோம். அஸ்ஸிராத்தல் பல் பல். காத்து வெளியில வந்தா தாவா போய்த்திரும். தல் தல் அப்படி சொல்லுவோம். பல் பல். முஸ்தகீம் அல் முஸ்தகீம் تقيم المستقيم اهدنا الصراط المستقيم
சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், சாத வல்லினமா மொத்தமா சொல்லும். சிராத்தல் லதீன், சிராத்தல் லதீன். அன்அம்த அலைஹிம் கவனிக்க வேண்டியது, அன்அம்த அலைஹிம் அதிகமானவங்க சொல்லும் பொழுது அன்அம்தன் சொல்லும், அன்அம்தன் சொல்லி ஹம்சாவை ஐனா மாத்தி சொல்லுவோம், அல்லது அன்அம்தன் சொல்லி ரெண்டையும் ஹம்சாவை சொல்லுவோம். என்ன இருக்குது இந்த இடத்துல? முதலாவது ஹம்சா, இரண்டாவதாக உள்ளது ஐன். அன்அம்த, அன்அம்த, அன்அம்த அலைஹிம், அலைஹிம். صراط الذين أنعمت عليهم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், غيري غيري சொல்லாம நாங்க சொன்னோம் குஸ்ஸபக்தின் திவ், 7 எழுத்து சொன்னோம், அது ஒரு எழுத்து தான் غير. இதுல சத்தத்தை உள்ளுக்கு வச்சு கொள்வோம். எப்படி சொல்லுவோம்? غيرில், غيرில், غيرில். மஹ்பூபி அலைஹிம் கவனிக்க வேண்டியது غيனுடைய விஷயம். غيன மஹ்பூபி சொல்லி ஹாவுக்கு வாசியா சொல்லாம மஹ்பூபி, 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 غيرில் மஹ்பூபி அலைஹிம். பாதுடைய விஷயம், பாதுடைய விஷயத்துல மஹ்ரஜ சொல்றேன், முடியும் சொன்னா அதை பிடிச்சுக் கொள்வோம். பாதுடைய மஹ்ரஜ் இது நாக்காக வச்சுக் கொள்வோம். நாக்குடைய இந்த பகுதி, நாக்குடைய ஓரப்பகுதி, நாக்குடைய ஓரப்பகுதி, இந்த பகுதியை மேல் கடைவாய்ப்பற்கள் இருக்கு, மேல் கடைவாய்ப்பற்கள், இதை பல்லா வச்சுக் கொள்வோம். இந்த பல்செட் இந்த பகுதி, இந்த பகுதியோட சேர்ப்போம். வலவ், 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 வலவ். இந்த மஹ்ரஜ் சரியா நாங்க இன்ஷா அல்லாஹ் பிராக்டீஸ் பண்ணோம்னு சொன்னா பிடிச்சு கொள்ளலாம். அதிகமா நாங்க பிடிச்சு கொள்றீங்க மாஷா அல்லாஹ்னு சொல்லி. வலவ்வல்லீன், வலவ்வல்லீன். எல்லா வார்த்தைகளை முடிக்கும் பொழுது நிப்பாட்டும் பொழுது நூன் மீமை வழியாக்கி நிப்பாட்டுவோம். அல் ஆலமீன், அர்-ரஹீம், அத்-தீன், நஸ்தஈன், அல்-முஸ்தகீம், அலைஹிம் வலவ்வல்லீன். ஒரு தடவை சூரத்து ஃபாத்திஹாவை எல்லாரும் சேர்ந்து ஓதுவோம். நான் ஆரம்பத்தில் ஓதுறேன், அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் ஓதுவோம். ஆரம்பத்தில் ஒரு தடவை சூரத்து ஃபாத்திஹா முழுமையா ஓதுறேன், சொன்ன சட்டம் படி அதை கம்பேர் பண்ணி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால சேர்ந்து ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم.
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين غير المغضوب عليهم ولا الضالين. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. مالك يوم الدين. مالك يوم الدين. مالك يوم الدين. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. غير المغضوب عليهم ولا الضالين. 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 சொல்லப்பட்ட அதிகமான சட்டங்களை மாஷா அல்லாஹ்னு சொல்லி அதிகமான எல்லாருமே பிடிச்சிருக்கீங்க மாஷா அல்லாஹ். நாம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது கட்டத்துல சூரா ஃபாத்திஹாவுடைய உச்சரிப்பை சரிபார்ப்போம். அடுத்த வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டங்கள் சூரா ஃபாத்திஹாவுடைய பொருள்களை, அதனுடைய மீனிங், அதனுடைய கருத்துக்களை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு அதோடு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், சூரா ஃபாத்திஹா சம்பந்தமான சுருக்கமான ஒரு விளக்கம், அதுக்கு பிறகு ஒரு விரிவான விளக்கம் என்று நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கட்டம் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை முழுமையாக படிக்கிறதுக்கு அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ்.